தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்த வார இறுதியில் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம். தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருகிறாரா என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். கூட்டணிக்குள் எல்லோரும் வருவார்கள் என சூசகமாக பதிலளித்து சென்ற எல் முருகன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா தவிக தலைவர் விஜய்? செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத பியூஷ் கோயல். This is a fight to remove the stained DMK government, the government led by the corrupt Stalin family. This is a fight to remove DMK government. பிபி கிராம்ஜி எனும் புதிய சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து நடைமுறைப்படுத்த இருக்கும் மத்திய அரசு எந்த விதிமுறைகளையும் வகுக்கவில்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு. புதிய சட்டத்தை மத்திய அரசு உடனே அமல்படுத்த வேண்டும் என்று கூட சொல்ல பழனிசாமிக்கு துணிவில்லை எனவும் காட்டம். பாமக கட்சி சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தாக்கல் செய்த வழக்கு. வழக்கில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் உரிய முடிவுகளை எடுக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். பாமக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என ராமதாஸ் தரப்பு போர்க்கொடி. விரைவில் வழக்கு தொடர உள்ளதாகவும் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் உறுதி. தலைவர் என்றே சொல்ல முடியாது. கையெழுத்து அவரே போட்டுக்கொண்டு அவர்தான் தலைவர் என்று சொன்னால் தேர்தல் ஆணையமும் அதை ஏற்றுக்கொள்ளாது. அவைகளை நாங்கள் சட்டப்படி நீதிமன்றத்திலே தாக்கல் செய்து அவர் ராஜ்யசபா உறுப்பினராக பதவி ஏற்கப் போவது செல்லாது என்பதை உத்தரவு பெறுவோம். சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகையில் இறங்கும் விழா மே 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. மதுரை சித்திரை திருவிழாவின் நிகழ்ச்சி நிரல் வெளியீடு. நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம். பிரியங்கா காந்தி, மாணிக்கம் தாக்கூர், விஜய் வசந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கேண்டீனில் சாப்பாடு காலி. வெரைட்டி ரைஸ், டிஃபன் உள்ளிட்டவையும் வெகு விரைவிலேயே தீர்ந்துவிட்டதால் வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் அவதி. நாகையில் ஏற்பட்டுள்ள கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் மூடல். வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றுள்ள சுற்றுலா பயணிகள் உணவு கிடைக்காமல் தவிப்பு. மதுரையில் எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் காரணமாக பெட்ரோல் பங்குகளில் அணிவகுத்து நிற்கும் ஆட்டோக்கள். எரிவாயுவுக்கு விரைவில் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் அலைமோதும் கூட்டம். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை தியாகராய நகரில் உள்ள உணவகம் விடுமுறை அறிவிப்பு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் ஹோட்டல் தொழில் கடுமையாக பாதிப்பு.
தூத்துக்குடியில் உள்ள பாரத் கேஸ் நிறுவனத்திலிருந்து கேரளம், தென் மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தம். உணவக உரிமையாளர்கள், தேநீர் கடைக்காரர்கள் உள்ளிட்டோர் கடுமையாக பாதிப்பு. IAS அதிகாரிகள் என அலட்டல் வேண்டாம், அன்பாகவும் அடக்கமாகவும் பணியாற்றுங்கள் என UPSC தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. சமூகம், குடும்பம் என இரண்டையும் கவனித்துக் கொள்ளுங்கள் எனவும் அட்வைஸ். அதிகாரிகள் என்றால் அலட்டலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண மக்கள் கிட்ட கூட அன்பா பண்பா நடந்துக்கிட்டு அதுதான் உங்க பேரை காலத்துக்கும் நிலைக்க செய்யும். அகில இந்திய குடிமைப்பணி தேர்வில் தமிழகத்தை சேர்ந்த வெற்றியாளர்களுக்கு பாராட்டு விழா. நான் முதல்வன் திட்டத்தில் படித்து வெற்றி பெற்ற 56 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. அடுத்ததாக செஷான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரித்திக் அவர்களை அழைக்கின்றோம். அருண் பாண்டியன் அவர்களை அழைக்கின்றோம். முத்து அரசி அவர்களை அழைக்கின்றோம். இந்துமதி அவர்களை அழைக்கின்றோம். தமிழ்நாட்டில் சுமார் 54 மாதங்கள் ஆளுநராக செயல்பட்ட ஆளுநர் ரவிக்கு பிரியா விடை. தமிழ்நாடு காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தி வழி அனுப்பி வைப்பு. தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். சுமார் 4219 மையங்களில் நடக்கும் தேர்வில் 9,09,000 பேர் தேர்வை எழுதினர். சென்னை ராயபுரம் செயின்ட் பீட்டர்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மையத்தை ஆய்வு செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ் தேர்வு மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். கேரளாவில் 2 அம்ரித் பாரத் ரயில் உட்பட 5 ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பல ஆயிரம் கோடி மதிப்பில் கிராமப்புற மேம்பாட்டு வளர்ச்சி திட்டங்களையும் துவக்கி வைத்தார். live streaming from Palakkad. 12 ஆண்டுகளாக கோமாவில் இருந்த இளைஞரை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தை சேர்ந்த ஹரிஷ் ராணா என்பவர் கோமாவில் இருந்து குணமாகாத நிலையில் நீதிபதிகள் உத்தரவு. பாகுபாடான சட்டங்களுக்கு பொது சிவில் சட்டமே மிக சிறந்த மற்றும் பயனுள்ள தீர்வாகும். கொள்கை ரீதியாக அரசு பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே சிறந்தது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. ஹைதராபாத்தில் இருந்து தாய்லாந்து புகெட் சென்ற ஏர் இந்திய விமானம் தரையிறங்கிய போது திடீர் விபத்து. 131 பயணிகளுடன் சென்ற விமானத்தின் டயர் வெடித்து சிதறியதில் பயணிகள் காயமின்றி உயிர் தப்பியதாக தகவல். மேற்கு வங்கத்தில் SIR தொடர்பாக மேல்முறையீட்டு ஆணையம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தீர்ப்பை வரவேற்ற மம்தா பானர்ஜி 5 நாட்களாக நடத்தி வந்த தர்ணாவை கைவிட்டார்.